பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் வந்து ஒரு கேமிங் பிசியை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். சரி, அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர், நம்மளோட சப்ஸ்கிரைபர், இவர் என்ன அப்படின்னா கேமிங் பிசி வந்து இதுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு கேமிங் பிசி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஏஎம்டி வெர்ஷனில். அப்போ ஏஎம்டி முடிச்சுட்டு அவருக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்டெல் வேரியண்ட்டில் நான் ஒன்று ஒரு பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவரை பொறுத்தளவு என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுவாரு. இந்த மாதிரி இருக்குன்னு, இது எப்படி நம்ம இந்த பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சரின்னு சொல்லிட்டு இன்டெல்ல வந்து அவர் பிளான் பண்றாரு. பிளான் பண்றப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இன்டெல்ல 12th ஜென் வந்து சூஸ் பண்றாரு. இந்த 12th ஜென்னுக்கு பக்கத்துல எஃப் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து அவர் சூஸ் பண்ண ப்ராசஸர், அதாவது i5 12th ஜென் ப்ராசஸர். இதை எனக்கு சென்ட் பண்றாரு. சென்ட் பண்ணுறப்ப இதை பார்த்துட்டு ஓகே பிரதர் எடுத்துங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி ரைட், அப்போ அதுக்கான போர்டு நம்ம வேணும்ல. அப்போ என்ன போர்டு சூஸ் பண்ணலான்னு போனப்போ நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி அஸ்ராக் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் எம்எஸ்ஐ போர்டும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நம்ம. ஆனால் எங்களுக்கு வந்து அஸ்ராக் போர்டு அப்படின்றது ஒரு குவாலிட்டியான போர்டு தான், நல்லாயிருக்கும். அதாவது அஸ்ராக்கை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஆட்களுக்கு தெரியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 41 போர்டு 31 போர்டுலாம் அஸ்ராக்ல வரும். செம்மையாக இருக்கும், போர்டோட குவாலிட்டி வந்து தரமாக இருக்கும் அஸ்ராக் மதர் போர்டு. சரி சொல்லிட்டு அஸ்ராக் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அஸ்ராக் பார்த்தீங்கன்னா அஸ்ராக்கும் யார் அசூஸும் வந்து ஒரே குரூப் 2 பேரும். அப்படின்றப்ப அஸ்ராக்கோட போர்டு வந்து பொதுவாக தரமாக இருக்கும். இதை நான் சொன்ன தம்பிட்ட, தைரியமாக வாங்கலாம் தம்பி, நீங்கள் வந்து அஸ்ராக்கே நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா எம்எஸ்ஐயை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு வரத்துக்கு ஒரு 1 வீக்கு அந்த டைமிங் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து என்கிட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அண்ணே இது நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இதை உங்கள் சைடில் ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்னப்போ நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் நம்ம சைடில். அதாவது நாங்கள் கடைகள் சைடில் செக் பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிக்குவோம், ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2000 ரூபாய் கூட இருந்துச்சு. நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இது 2000 ரூபாய் கூட இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். சரிங்க நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்து தரேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து அந்த தம்பியோட ஆர்வம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரைட்டு தம்பி, நீ எதுவாக இருந்தாலும் நீ ஆர்டர் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து ஆர்டர் போடுறாரு. யார் இருக்கிற தைரியத்தில் அப்படின்னா, நான் இருக்கிற தைரியத்தில் அவர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறாரு. அது வரைக்கும் தயங்கி நின்னவர். சரி எனக்கு என்ன ஒன்றுனா, சரி அவருக்கு ஒரு 2000 ரூபா வந்து கம்மி ஆகுது. ஏன்னா தம்பி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். இந்த எக்ஸாம்லாம் நடக்கும்ல, அந்த எக்ஸாமுக்கு வந்து சூப்பர்வைசராக போடுறாரு. அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டில் கேட்காம இவரே வந்து அந்த பிசி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளானிங். வாங்குங்க அப்படின்னாச்சு. அதே மாதிரி நமக்கு மதர் போர்டும் ப்ராசஸரும் நமக்கு வந்துருச்சு. வந்த பிறகு நாங்கள் சண்டே அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணுறோம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் சண்டே வாங்க, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பிசியை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் தயாராகிட்டோம். இதில் என்னன்னா, இதை எப்படி பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வந்துடும். இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமர் தான் கேமரா வந்து கையில் வச்சுருப்பாரு என்னோட மொபைலில். அதனால் கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் கொஞ்சம் அப்படி மாறி இருக்கும், அலைமாரிலாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்களே வந்து மேபி ஆர்டர் பண்ணி உங்களாலையும் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பேசலை, இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகும், நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? அஸ்ராக் H610 மதர் போர்டு தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது. ஏன் இந்த மதர் போர்டை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து CPU 12th ஜென் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபியூச்சரில் எங்களுக்கு ப்ராசஸர் பத்தலை அப்படின்னா நாங்கள் இந்த மதர் போர்டில் 14th ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதி வந்து இந்த மதர் போர்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா i5 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5 12th ஜென்ரேஷன் எஃப் அப்படின்றது இருக்கும். எஃப்ன்றது கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வரும். நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்ராக் 5600 XT அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 6GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஆக நம்ம வந்து அஸ்ராக் 610 மதர் போர்டு, i5 12th ஜென்ரேஷனு, இந்த அஸ்ராக் கிராஃபிக்ஸ் கார்டு, இது 3 இருந்தால் தான் நம்மளால வந்து டிஸ்பிளேவோட அவுட்புட் வரும். வெறும் ப்ராசஸர் மட்டும் போட்டோம்னா இந்த மதர் போர்டுக்கு டிஸ்பிளே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா H610 மதர் போர்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த சாட்டா கேபிள். அது பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு மதர் போர்டுக்காக உள்ளது, மதர் போர்டு டிரைவர்ஸ்க்காக உள்ளது. இது வந்து மேனுவல் புக்கு.
இப்போ நம்ம இந்த மதர் போர்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த மதர் போர்டை பொறுத்தளவு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இது வந்து உங்களுக்கு ப்ராசஸரை பொறுத்தளவு 14th Gen வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து இந்த இதை சூஸ் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா i5 ப்ராசஸரை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டெல் ஃபேன் ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ராசஸரை பொறுத்தளவு உங்களுக்கு சைடில் இருக்கும். அதனால நீங்கள் வந்து இந்த ஃபேன் ஓப்பன் பண்ணுறது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸர். இது மேலேயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிங்க. யாரும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. i5 12th Generation F series ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலாக வந்து கேபினெட் வந்து நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஏஎம்டிக்கு உள்ள கேபினெட் வந்து அப்படியே இருந்துச்சு. நாங்கள் வந்து அதில் உள்ள ஏஎம்டி போர்டையும் ப்ராசஸரையும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா OLXல வந்து அதை வித்தாச்சு. ஆக பழைய கேபினெட்டை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த CPU ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். என்னன்னா உள்ளே இருக்கிற பின் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 2 தடவைக்கு சும்மா புஷ் பண்ணி பாருங்க, உடனே லாக் பண்ணிடாதீங்க. எதுவும் டேமேஜ் ஆகுதா, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை இந்த கிளிப் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பை இழுத்து கீழே லாக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இது CPUவோட இந்த ஃபேனோட வர்ற தெர்மல் பேஸ்ட், இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கேமிங் ப்ளே பண்ணும் போது இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து பத்தாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேற ஒரு தெர்மல் பேஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேனில் உள்ள எல்லா தெர்மல் பேஸ்ட்டும் டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அப்படின்ற பிராண்டில் நல்லா குவாலிட்டியாக ஒரு தெர்மல் பேஸ்ட் தான் வந்து நாங்கள் இதில் அப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலாக இதை அப்ளை பண்ணும்போது என்னன்னா, நம்ம வந்து சென்டரில் ஃபுல்லாகவும் நம்ம வந்து அதை வைக்கலாம். இல்லை நான் இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன்ல, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இது வந்து கஸ்டமர் கேட்டது, இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க அப்படின்றதுனால இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம். அது ஒவ்வொரு CPU, அந்த CPU ஃபேன் இருக்குல்ல, அதை பொறுத்து மாறும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த CPU ஃபேனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். வச்சுட்டு அந்த 4 லாக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு புஷ் பண்ணீங்க அப்படின்னா 4 சைடும் அழகாக போய் டிக் 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 டிக்னு ஒரு 4 சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா லாக்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்றது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணீங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதில் DDR4 RAM தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 8GB டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 16GB வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம போர்டில் உள்ள எல்லா ஃபிக்ஸிங் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த ஸ்க்ரூ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 அது உங்களுக்கு ஏற்றாறு போல் எப்படி வேணுமோ வந்து நீங்கள் அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பவர் சப்ளை கரெக்டாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணது பவர் சப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற பவர் பட்டன், ரீஸ்டார்ட் பட்டன், LED லைட்டு, ஹார்ட் டிஸ்க் லைட்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து என்னால் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணாத காமிக்க முடியல, சாரி. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது ஒன்றும் இல்லை. அந்த PCS ஸ்லாட்டில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னாலே இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. ஃபைனலாக வந்து நமக்கு அவுட்புட் நம்ம செக் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்பிளே இதில் வந்துருச்சு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலாக ஒரு கேம் எப்படி இருக்கும் அப்படின்றது இதில் பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த CPUவோட டெம்பரேச்சர். அந்த CPUவோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 58, 60 இந்த மாதிரி போகும். ஆனால் நீங்கள் கேம் ப்ளே பண்ண 72 வரைக்கும் போக ஆரம்பிக்கும். கஸ்டமர் அவங்க வீட்டில் போய் ப்ளே பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 டிகிரி வரைக்கும் இதோட டெம்பரேச்சர் வந்து போயிருக்கு. பயந்துட்டு அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து CPUவோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு லிக்விட் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் வந்துச்சு. ஆனால் லிக்விட் மெட்டல் காஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சூஸ் பண்ணது கூலர் மாஸ்டர் அப்படின்றது வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைபர் 620S அப்படின்ற கூலர் மாஸ்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இந்த கூலர் மாஸ்டரையும் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இந்த கூலர் மாஸ்டர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து கூலிங் குறையும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஆனால் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத போக போக பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலை வச்சு உங்களால் இதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது, ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூலர் பார்த்தீங்களா, இந்த கூலர் மாஸ்டரோட தெர்மல் பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து அதுக்கான தெர்மல் பேஸ்ட் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக தெர்மல் பேஸ்ட்லாம் வாங்கிட வேணாம். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேனுக்கு போகிற 5 வோல்ட், அதாவது அந்த RGB கலரு, அந்த ஃபேன் சுற்றுறதுக்காக உள்ளது, அது எல்லாமே வந்து அந்த கேபிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்கெட், CPUக்கான சாக்கெட். இந்த சாக்கெட் வச்சு தான் மேலே நம்ம ஸ்க்ரூ பண்ணி அதை நிற்க வைக்கணும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது AMDக்கும் கொடுத்துருப்பாங்க, இன்டெலுக்கும் கொடுத்துருப்பாங்க.
இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கு. அதனால இன்டெலுக்கு உள்ளது எப்படின்னு பார்த்துங்க. இந்த ஸ்க்ரூவும் அதே மாதிரி தான். இன்டெலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஏஎம்டிக்கு இப்போ நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இன்டெல் இது ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதனால அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூலர் மாஸ்டர் வந்து வெளில எடுப்போம். ஆனால் வெயிட் கிட்டத்தட்ட நெருக்கி 1 கிலோ இருக்கும் போல, சரியான வெயிட்டு. எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 பேர் கை வச்சு பயம் வேற எங்களுக்கு. அது வெளில எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த அளவுக்கு வந்து அதோட பைப்பு அந்த கூலிங் கம்மியாகிறதுக்காக என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க, 2 ஃபேனு, அந்த அளவுக்கு வந்து இது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கூலர் மாஸ்டரோட தெர்மல் பேஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னா கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். கூலர் மாஸ்டர் எவ்வளோ இருக்கோ 4 கிராம்ஸ் இருக்குன்னா அந்த ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வச்சுட்டு நம்ம அப்புறமா வச்சுக்குவோம் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாகவே அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சாக்கெட்டை போட்டு இப்போ நான் ஸ்க்ரூ போடுறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து 4துலையுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது இது வந்து ஏஎம்டிக்கும் இருக்கும் இன்டெலுக்கும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும் இன்டெலுக்கு எது ஏஎம்டிக்கு எது அப்படின்றது பார்த்தாலே தெரியும். அதை கரெக்டாக வந்து இந்த 4 சைடும் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை போட்டு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நாளை பின்ன வந்து உங்களுக்கு ஃபேன் வேகமாக ஓடும், இல்லை நீங்கள் சாட்சி வைப்பீங்க, அதனால லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பார்த்தீங்களா இந்த பொசிஷனில் தான் இந்த பிளேட்டை வந்து நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கூலர் மாஸ்டரோட ஸ்டிக்கரை வந்து பிரிக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, எப்பா நல்லா பல இருக்குல்ல. இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி, அதில் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ, மொத்தத்துக்கே 2 ஸ்க்ரூ தான் அந்த கூலர் மாஸ்டர் வந்து நிற்கிறதுக்கு. அதனால கரெக்டாக அதுக்கு நேராக அதை வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணிடுங்க நல்லா டைட்டாக. ரொம்பவும் டைட் பண்ணிடக்கூடாது. உங்களோட கை டைட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபீல் தெரியும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பக்காவாக ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, சென்டரில் தேவையில்லைன்னா சென்டரில் தேவையில்லை, இல்லை சென்டர்லையும் அந்த போர்ஷன்லையும் வைக்கலாம்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது உங்களோட கேபினெட் எப்படி இருக்கோ அதை பார்த்து வச்சுங்க. வச்சுட்டு அந்த லாக்கை வந்து இழுத்து இப்படி மாட்டினீங்க அப்படின்னா அழகாக வந்து லாக் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் ஒரு ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஃபேன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணுறப்ப, சரி ரைட்டு நம்ம வந்து இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எப்படின்னா இதில் உள்ள ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் வரும். எப்படின்னா நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 1 2 3வது ஃபேன் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். அப்படி இழுத்து நீங்கள் வந்து அழகாக லாக் பண்ணிடணும். பார்த்தீங்களா நான் பண்ணுறேன் பாருங்க, அவ்வளோதான். ஆனால் எதுவுமே நெளிஞ்சிடக்கூடாது. நெளியாமல் அழகாக பொறுமையாக பண்ணுங்க. இது எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் நம்ம வந்து பொறுமையாகவே செஞ்சிடலாம். இப்போ வந்து கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இது என்ன ஒரு சவாலான விஷயம்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 5 வோல்ட். நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல 5 வோல்ட். இது வந்து RGB கலர் வரும். ஓகேவா, இதெல்லாம் இந்த கேபிள்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் பார்த்தீங்களா நான் சொல்கிறேன்ல, இது ஒரு ஃபேனு, 2வது ஃபேனு, 3வது ஃபேனு அங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது CPU டெம்பரேச்சர். CPUவோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 46 47 40 இந்த ரேஞ்சில் தான் இருக்கு போலய. உங்களுக்கு வந்து அதில் பார்க்குற மாதிரி 72 58 72 இதெல்லாம் போகலை. நீங்கள் எவ்வளவு நேரம் ப்ளே பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த டெம்பரேச்சர் தான் இருக்குமே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதில் இன்னொரு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, GPUவோட டெம்பரேச்சரும் இதில் வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஃபேன் கிட்டே இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ஃபேன் வந்து இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு டோட்டல் CPUமே வந்து கூலிங்காக இருக்கும். நாங்கள் வந்து லிக்விட் மெட்டல் வந்து யூஸ் பண்ணாததுக்கான காரணம் வந்து என்னன்னா அதில் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்லேயே நிறைய இஷ்யூ ஆகுது, போர்டு இஷ்யூ ஆகுதுன்றதால இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணோம். இது எங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மி. நான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட பிசியை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் வந்து நீங்கள் கண்ணிலே பார்க்குறீங்க. அப்போ இதை பொறுத்தளவு ஒரு கேமிங் பிசியை பொறுத்தளவு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எப்படின்னா நீங்களே கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு கேமிங் பிசியை வந்து நம்ம வாங்கணும். அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் போய் நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாகும். தம்பி சொன்ன விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் சொன்னார். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஒருத்தர் வந்து கேமிங் பிசி மட்டுமே பில் பண்ணி கொடுத்துட்ருக்கிற ஒருத்தர்கிட்ட ரொம்ப அதிகமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட் அங்கே வந்து இருக்குண்ணே. நான் ஒரு பிசி வந்து கேட்டு பார்த்தேன். கேட்குறப்ப காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் உள்ளவர் தான் அவர், அதாவது யூடியூப்பில் உள்ளவர் தான் அவர். அவர் பேர் வந்து நம்ம சொல்ல விரும்பலை, நீங்கள் புரிஞ்சுவீங்க, ரொம்ப ஃபேமஸானவர் தான்.
அப்படின்றப்ப அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் ஒரு இதில் நமக்கு கம்மியாகுதுண்ணே நம்மளா பண்ணோம்னா அப்படின்றப்ப நீங்களா ஒரு விஷயத்த செய்யுங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது என்னன்னா இது நீங்கள் வாங்கிட்டு கூட இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிசி எல்லாமே நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு கூட உங்களால் செய்ய முடியல அப்படின்னாச்சும் நீங்கள் வந்து வேற ஒரு இதெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஷாப்பில் கொடுத்துட்டு இதை நீங்கள் எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து தம்பியை செஞ்சப்போ தம்பிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சப்போர்ட்னா லாஸ்ட் வரைக்கும் அவர் 100% டிகிரி அதிகமாகிடுச்சின்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் இருந்தப்போ கூட அவரை வந்து கூல் பண்ணது நான் தான். அவரு வந்து டெம்பரேச்சர் வந்து அவருக்கு 100 போயிடுச்சு. அப்புறம் நான் தான் அவரை கூல் பண்ணேன். பயப்படாதீங்களாம் வந்து கேமிங் பிசியை பொறுத்தளவு சகஜம்தான். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50,000க்குள்ள ஒரு பிசி வந்து நம்ம இதில் பில்ட் பண்ணியிருக்கோம். பிசி மட்டும் மானிட்டர் வந்து நம்ம உங்களோட ஆப்ஷன் எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஒரு 100 ரெஃப்ரெஷ் ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8350 அந்த ரேஞ்சு வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி மாற்றிக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அதோட அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம ரிசல்ட் இருந்துச்சு அதில். ஸோ இந்த மாதிரி இந்த பிசி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றப்ப அந்த 1 TB தூக்கிடலாம். 1 TB எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4500 கம்மியாகும். இப்போ நான் அதில் போட்டிருக்கோம் 4500 போட்டிருக்கேன். அந்த 4500 உங்களுக்கு லெஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்கிறப்ப எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே வர முடியும். ஆனால் எல்லாமே நீங்கள் பிராண்டரில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எதுவும் வந்து பேர் தெரியாத ஒரு பிராண்டை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் பண்ணுறப்ப உங்களோட தேடல்கள் உங்களோட சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கேமிங் பிசியை லோவாகவே பண்ண முடியும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். அப்போ ஒரு கேமிங் பிசியை உங்களால் அசத்தலாக செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது.